திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம்லாம் ஒரே அலறுது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரேக் செய்தி அப்படின்னு போகுது. என்னன்னா 68 இடங்களில் உணவை சமைத்து 1.46 லட்சம் பேருக்கு வந்து உணவு கொடுத்திருக்கு சென்னை மாநகராட்சி. மேயர் வந்து கரண்டில அள்ளி அள்ளி போடுறாங்க தட்டுல. இது எத்தனை காலத்துக்கு இந்த கதையை ஓட்டி நீங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க? புரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு 2021 அதுல இருந்து அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில ஒரு மழை காலத்திலையும் இதே தான் இருக்குன்னா, எதுக்கு நீங்க ஆட்சியாளர்கள் எதுக்கு சென்னைக்குள்ளாக சென்னை மாநகராட்சிக்குள்ளாக இதுவரைக்கும் செலவிடப்பட்ட இந்த மழைக்காக மறுசீரமைப்பு என்ற பேர்ல செலவிடப்பட்டது மட்டும் பல லட்சம் கோடி இருக்கும். மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆனால் திரும்ப அதே மழை தண்ணி நிற்குது. அதே மக்கள் கீழ்ப்பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வந்து எங்கேயோ கார்பரேஷன் வச்சுட்டு அவங்க சோத்த போடுற இந்த படம் தான் திரும்ப நடக்குது. இதில் எவ்வளவு அடிக்க முடியும் கான்ட்ராக்ட்? அது எல்லா அரசுக்குமே சரி. ஒரு நிரந்தர தீர்வை நீங்க எப்போது கொடுக்க போறீங்க? அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஏன் இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? நீதிமன்றங்கள் உட்பட இந்த சாலைகள் இப்படியே இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு? எப்பயாவது ஒரு முறை சுமோட்டா வழக்கு எடுத்து போட்டு கேட்டிருக்குதா அப்படின்னு பல கேள்விகள் பல முறை பலரும் வச்சிருக்கிறோம். இன்னும் அதே இதில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 1.46 லட்சம் பேரை கொண்டு போயிட்டு வச்சிருக்கீங்க ஒரு இடத்துல, அங்கங்க வச்சுட்டு 68 இடத்துல உணவு சமைச்சு இதுலயும் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கான ஒரு ரேட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து சாப்பாடு கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நிறைய விஷயங்கள் உள்ள நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதற்காக தான் மெனக்கெடுங்களே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு இதாக உங்களால அதே மழை, அதே மக்கள், அதே வெள்ளம், அதே சோத்த போடுற படலாம், அதே பம்ப் செட் வச்சு இறக்கிற படலாம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஊடகம்லாம் ஒரே அலறுது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரேக் செய்தி அப்படின்னு போகுது. என்னன்னா 68 இடங்களில் உணவை சமைத்து 1.46 லட்சம் பேருக்கு வந்து உணவு கொடுத்திருக்கு சென்னை மாநகராட்சி. மேயர் வந்து கரண்டில அள்ளி அள்ளி போடுறாங்க தட்டுல. இது எத்தனை காலத்துக்கு இந்த கதையை ஓட்டி நீங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க? புரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு 2021 அதுல இருந்து அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில ஒரு மழை காலத்திலையும் இதே தான் இருக்குன்னா, எதுக்கு நீங்க ஆட்சியாளர்கள் எதுக்கு சென்னைக்குள்ளாக சென்னை மாநகராட்சிக்குள்ளாக இதுவரைக்கும் செலவிடப்பட்ட இந்த மழைக்காக மறுசீரமைப்பு என்ற பேர்ல செலவிடப்பட்டது மட்டும் பல லட்சம் கோடி இருக்கும். மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆனால் திரும்ப அதே மழை தண்ணி நிற்குது. அதே மக்கள் கீழ்ப்பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வந்து எங்கேயோ கார்பரேஷன் வச்சுட்டு அவங்க சோத்த போடுற இந்த படம் தான் திரும்ப நடக்குது. இதில் எவ்வளவு அடிக்க முடியும் கான்ட்ராக்ட்? அது எல்லா அரசுக்குமே சரி. ஒரு நிரந்தர தீர்வை நீங்க எப்போது கொடுக்க போறீங்க? அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஏன் இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? நீதிமன்றங்கள் உட்பட இந்த சாலைகள் இப்படியே இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு? எப்பயாவது ஒரு முறை சுமோட்டா வழக்கு எடுத்து போட்டு கேட்டிருக்குதா அப்படின்னு பல கேள்விகள் பல முறை பலரும் வச்சிருக்கிறோம். இன்னும் அதே இதில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 1.46 லட்சம் பேரை கொண்டு போயிட்டு வச்சிருக்கீங்க ஒரு இடத்துல, அங்கங்க வச்சுட்டு 68 இடத்துல உணவு சமைச்சு இதுலயும் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்கான ஒரு ரேட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து சாப்பாடு கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நிறைய விஷயங்கள் உள்ள நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதற்காக தான் மெனக்கெடுங்களே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு இதாக உங்களால அதே மழை, அதே மக்கள், அதே வெள்ளம், அதே சோத்த போடுற படலாம், அதே பம்ப் செட் வச்சு இறக்கிற படலாம்,